இந்த டிவோர்ஸஸ்னால என்னங்க பாதிப்பு இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னா, இந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் இருக்குல்ல, அதை தடுக்கிறது மிகப்பெரிய தவறாக தான் நாங்கள் பார்க்குறோம். அம்மா கிட்ட சொல்ல முடியாத சில விஷயத்த அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியும். அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியாத சில விஷயத்த அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியும். இந்த ஷேரிங்க்கு அவனுக்கு ஒரு ரைட் இருக்குல்ல, அந்த ரைட்டை நீங்கள் தடுத்துடுறீங்க. எல்லா கேசஸ்லையும் குழந்தைங்க ஒரு வெப்பன் தான். மென்டலி அஃபெக்ட் ஆகுறாங்க, உள ரீதியான பாதிப்பு, ஃபினான்ஷியலாக பாதிக்கப்படுறாங்க, எஜுகேஷ்னலாக பாதிக்கப்படுறாங்க, ஃபிசிக்கலி எவ்வளோ குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. மெயின்டெனன்ஸ் கூட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தை இருக்கிறனால தான் மெயின்டெனன்ஸ் கேட்குறா, குழந்தை இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் கேட்க மாட்டேங்கிறான்னு. அப்போ கல்யாணங்கிறதே இங்கே ட்ரையல் ஆகிடுச்சு. இப்போல்லாம் 2 பேருக்கும் செட் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒரு லவர்ஸ் கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, திடீர்னு அந்த பொண்ணுக்கு இந்த பையன் வேண்டாம், டாக்ஸிக்காக இருக்கான்னு வெளியே வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு டிவோர்ஸ்னு கோர்ட்டுக்கு போகணுமா, இல்லை அது இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் செல்லாது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நம்மளே வந்துடலாமா? ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு, மேரேஜ் வேறு. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி டிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மேரேஜையும் டிசால்வ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கணும். முதல்ல கல்யாணம் நடந்திருந்தாலே நீங்கள் டைவர்ஸ் வாங்க கோர்ட்டுக்கு வரணுங்கிறது தான் காரணம். அந்த கோர்ட்டுக்கெலாம் போகணுமா, குடும்ப மரியாதை என்ன ஆகுறது, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்கல்ல. நான் கோர்ட்டுக்கு டைவர்ஸ் வாங்குறது கௌரவ பிரச்சனைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நான் கௌரவ பிரச்சனையாகவே நினைக்கல. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடியாவது ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவது இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனையை அவரும் நானும் இப்படி தான் டீல் பண்ணுறோன்னாவது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. பிரச்சனையாவது பிரச்சனைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறது தான். பட் இதோட முடிவு குழந்தைங்கள டு த கோர் பாதிக்குதுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, இல்லை இந்த கமிட்மெண்ட்டே இல்லாமல் குழந்தையே வேணான்னு நிற்கிறது, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை ஒரு 50-60 வயசு அவங்க கடக்கும்போது தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது ஒரு சொல்யூஷன், இந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்குன்றக்கான சொல்யூஷனை நாங்கள் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். மேம், இப்போல்லாம் எல்லாருமே மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல. ஸோ இப்போது டிவோர்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்னா சில பேர் சொல்கிறதான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, கோர்ட்டுக்கெலாம் போக வேண்டாம், நம்ம இப்படியே அப்ஸ்கண்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எது கரெக்டா? இல்லை, ஆக்சுவலி மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ கம்பல்சரிங்க. முன்னாடி அது இல்லாமல் இருந்தது, இப்போ கம்பல்சரி அது ஆக்சுவலி. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். பட் கல்யாணம் அப்படிங்கிறது நீங்கள் ஹிந்து மேரேஜஸ் ஆக்டில் சொல்கிற ஒரு விஷயத்தில் என்னென்னா, நீங்கள் இப்போ அந்த 7 அடி வச்சு நீங்கள் யாகம் வளர்த்து நீங்கள் கோவிலில் கல்யாணம் பண்ணீங்க, இல்லை ஒரு மண்டபத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, அதுவுமே கல்யாணமாக தான் கன்சிடர் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இதை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. திருமணம் முடிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் பண்ணுறது திருமண பதிவு. திருமணம் ஆல்ரெடி நடந்து முடிச்சிருச்சு, நீங்கள் தான் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இல்லை மண்டபத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அது திருமணம். இந்த திருமணம் பதிவு பண்ணப்படணும் அப்படிங்கிறது இப்போ மேண்டேட். அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை கோர்ட்டில் கேட்குறாங்க. இப்போ முன்னாடி மேரேஜ் இன்விடேஷன், மேரேஜ் ஃபோட்டோ இது இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மேரேஜ் இன்விடேஷன், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஃபோட்டோ. ஏன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னா இது மேண்டேட்டு. இப்போ ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கீங்க, இவங்க கல்யாணம் நடந்துருச்சுன்னு. அப்போ அந்த பதிவு அதுக்கப்புறம் நீங்கள் டிவோர்ஸ் ஆனீங்க அப்படின்னாலும் அந்த பதிவுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், இது ஒரு கல்யாணம் நடந்திருக்குன்னு. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு, மேரேஜ் வேறு. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி டிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மேரேஜையும் டிசால்வ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கணும் முதல்ல. பட் நிறைய பேர் இப்போ என்னென்னா, நாங்கள் நோட்டரி பப்ளிக் கிட்ட, வக்கீல்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிடுறோம், இல்லை எங்களுக்குள்ளார நாங்கள் இந்த கிராமங்கள்லாம் அந்த வெட்டி விட்டுரு அந்த மாதிரி அவங்களுக்குள்ளார ஒரு பத்திரம் போட்டு எழுதி வாங்கிட்டு நிறைய கிராமங்கள் என்னென்னா அந்த பத்திரம் கூட கிடையாது. இன்றைக்கே வெட்டி விட்டுட்டேன்னு ஏதோ எனக்கு ஒரு கேஸில் அவங்க சொன்னாங்க. அவங்க ஏதோ ஒரு புல்லோ ஏதோ ஒன்று வச்சு நாங்கள் ஒடிச்சு போட்டுட்டு இன்றைக்கோட உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் போயிடணும். அது சட்டத்தின் வழியில் அது கரெக்டு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் கோர்ட்டில் ஒரு மேரேஜ் நடந்திருந்தது அப்படின்னா கோர்ட்டில் நீங்கள் டைவர்ஸ் வாங்கி தான் ஆகணும். ஒருவேளை உங்களோட மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா உங்களோட அஃபிடவிட்டில் நீங்கள் கோர்ட்டில் சொல்லணும், எங்களுக்கு மேரேஜ் நடந்துருச்சு, நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணி மேரேஜை நீங்கள் டிசால்வ் பண்ணணும்.
கல்யாணத்தை தான் நீங்கள் ரத்து பண்ண கேட்குறீங்க. கல்யாண பதிவை நீங்கள் கேட்கல. கல்யாண பதிவு வேற, கல்யாணம் வேற. பதிவை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க கோர்ட்டில். நான் இந்த டேட்டில் இதை நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ பர்த் சர்டிஃபிகேட் எப்படி, டெத் சர்டிஃபிகேட் எப்படி, அதே மாதிரி தான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைய நீங்கள் அந்த குழந்தை பிறப்பை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க ஃபார் சென்சஸ் ரிப்போர்ட், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ எவ்வளோ சிங்கிள்ஸ் இருக்காங்க, இல்லை எவ்வளோ ஒரு மேரிட் பீப்புள் இருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் எடுக்கணுன்னாலும் இந்த பதிவை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுப்பாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது ரிப்போர்ட்டுக்கு வராது. நீங்கள் பண்ணுற கல்யாணத்தை கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணுறது வேறு, கல்யாணம் வேறு. கல்யாணம் நடந்திருந்தாலே நீங்கள் டைவர்ஸ் வாங்க கோர்ட்டுக்கு வரணுங்கிறது தான் தார்மீகம். ஒரு லவர்ஸ் கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, திடீர்னு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையன் வேண்டாம் டாக்ஸிக்காக இருக்கான்னு வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ்னு கோர்ட்டுக்கு போகணுமா, இல்லை அது வந்து இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் செல்லாது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நம்மளே வந்துடலாமா? இது எக்ஸாக்ட்லி எனக்கு ஒரு கேஸில் இதே மேட்ரு வந்தது. அந்த பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க அது கூட அந்த பையன் கூட ஒரு 2 மாதமோ 3 மாதமோ வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை ஆகிடுது, வெளியில் வந்துட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எங்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் மேடம், நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டாவ, நாங்கள் டைவர்ஸ் எல்லாம் போட வேண்டாம் இல்லையா? சார் அதான் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல சார், நீங்கள் டைவர்ஸ் போடணும் அப்படின்னு. மேடம் அதெல்லாம் இல்லை மேடம், அவங்க ஏதோ கோயிலில் போய் தான் பண்ணிக்கிட்டாங்க, யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு கல்யாணம் ஆனது. அவள் ஏதோ 3 மாதம் வெளியில் இருந்தால் அவ்வளோதானே, ரிட்டர்ன் வந்துட்டா. இதுக்காக நாங்கள் டைவர்ஸ்னு போட்டோன்னா அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணும்போது இவளுக்கு இது 2வது கல்யாணம் ஆகும், இதை நாங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் போய்ட்றோம் அப்படின்னாங்க. நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன், அவங்க அப்போ கேட்கல, அவங்க போயிட்டாங்க. அடுத்ததாக அந்த பெண்ணுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு பையன் கல்யாணம் பண்ணால, அவங்கிட்ட இந்த கல்யாணம் நடந்ததுக்கான ஃபோட்டோ இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோ அவன் கையில் வச்சுருந்துருக்கான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ரிலீஸ் ஆகுது வெளியில். அப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை அடுத்த ஒரு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் ஓப்பனாக ஒரு உண்மையை சொல்லியே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேரோட இது என்னென்னா, அடுத்ததாக ஒரு கல்யாணம் பண்ணும்போது இந்த டைவர்ஸ் இருந்தால் அவனுக்கு சொல்லணும், அதை மறைக்கத்தான் இந்த டைவர்ஸு. அப்போ நீங்கள் என்னென்னா, யாரோ ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை மறைக்க தான் நீங்கள் இந்த டைவர்ஸ் பண்ணுறீங்க. விட்டுட்டு போயிடலாம் தான், யாரும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஆனால் அது எப்போ உங்களை எப்படி அஃபெக்ட் ஆகும்னு தெரியாது. தார்மீகமாக சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட் ஒரு மேரேஜ்னால் தாலி கட்டியிருப்பாங்களா, இல்லை வந்து ஒரு கோவிலில் வச்சு பண்ணியிருப்பாங்களா, மண்டபம் வச்சு பண்ணியிருப்பாங்களா, அதுக்கப்புறம் மேரேஜ் கன்சியூமேட் ஆகிருக்கணும், 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க, அப்போ தான் அது ஒரு கம்ப்ளீட்டட் மேரேஜ். நிறைய பேர் சேர்ந்தே வாழ்ந்திருக்க மாட்டாங்க, கல்யாணம் மட்டும் நடந்திருக்கு. எனக்கு லிட்ரலாக சில கேசஸில் கல்யாணம் நடந்திருக்கு, அவங்க 2 பேரும் ஒரு நாள் கூட வாழலை. அது ஒரு கம்ப்ளீட்டட் மேரேஜ்னு நீங்கள் எடுக்க முடியாது. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டட் மேரேஜ் அப்படின்னா நீங்கள் டைவர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு வரணும். இந்த டைவர்ஸ் ஆர்டர் வாங்குறதுனால உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் என்ன, அடுத்த ஒருத்தங்கிட்ட மறைக்கிறது மட்டும்தான். ஆனால் அந்த நடந்த சம்பவத்தை உங்களால் மறக்க முடியாதுல்ல, மாற்ற முடியாதுல்ல. அப்போ அந்த டைவர்ஸ் வாங்குறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. அது ஒரு சேஃப் இல்லை, பண்ணித்தான் ஆகணும், அது கட்டாயம்னு சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் வாங்காமல் போகிறது சேஃப்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அது சேஃப் கிடையாது. கட்டாயமாக சட்டம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்யணும். இல்லை சில பேர் அந்த கோர்ட்டுக்கெலாம் போகணுமா, குடும்ப மரியாதை என்ன ஆகுறது, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்கல்ல. எனக்கு இந்த பாயிண்டில் நான் இப்போ ஒரு வக்கீலாக நான் அதை ஒத்துக்கிறதே கிடையாது. நம்மளோட உரிமைகளை கேட்கறதுக்கு தான் கோர்ட்டுக்கு போகிறீங்க. அதில் எங்கேருந்து உங்கள் ஃபேமிலியோட மானம், மரியாதை, கௌரவம்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பிரச்சனை வீட்டில் நடக்குது, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னா, திருட்டு போயிடுச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க. உங்கள் கௌரவம் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் ஒரு நடந்துருச்சு, நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அங்கே கௌரவம் போயிடுச்சுன்னு சொல்கிறது இல்லை. அப்படி அப்புறம் எப்படி இந்த டிவோர்ஸ்க்காக கோர்ட்டுக்கு வர்றதில் மட்டும் கௌரவம் போயிடும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது அதை சட்ட ரீதியாக தான் நீங்கள் தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். நான் கோர்ட்டுக்கு வந்து டைவர்ஸ் வாங்குறது கௌரவ பிரச்சனைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நான் கௌரவ பிரச்சனையாகவே நினைக்கல. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அது உங்களோட உரிமை. யார் கூட வாழணுங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணலாம், யார் கூட வாழக்கூடாதுங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணலாம். உங்களோட உரிமையை கேட்டு தான் நீங்கள் அங்கே வரீங்க. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு கணவன் மனைவி ஆகிட்றீங்க. இப்போ இதில் நீங்கள் பாருங்களேன், இது வந்து வெறும் கணவன் மனைவி உறவு கிடையாது. அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டதுலேருந்து அந்த பையனோட சர்வைவிங் லீகல் ஹேராக அந்த ஒய்ஃப் வந்துடுறா. கரெக்டு தானே? இப்போது ஹஸ்பண்ட் இருக்காரு, அவளோட லீகல் ஹேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்துடுவா. அப்போ சட்ட ரீதியாக ஒரு இணைப்பு நடந்துருது இல்லை. நாளைக்கு அந்த பையனோட சொத்துல பாகம் உங்களுக்கு இருக்குன்னு கேட்குறீங்களா, அப்போ கௌரவம் வரதே கிடையாது. அப்போ ஓகேன்னு சொல்கிறோம்ல நம்ம. இப்போ இந்த பையனோட சொத்துல எனக்கு பாகம் இருக்குன்னு உள்ளார வந்துடுறீங்க. இந்த பையனோட எல்லா அவனோட பேங்க் டெபாசிட்லேருந்து எனக்கு உரிமை இருக்குன்னு நம்ம கேட்குறோம். அந்த சட்ட ரீதியான இணைப்பை பிரிக்கிறதுக்கு தான் இப்போ நான் என்ன கேட்குறேன். இப்போ இந்த கேஸில் நீங்கள் சொன்னீங்கல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு,
அவன் வந்து அவனை நீங்கள் விட்டுட்டீங்க. அவன் எங்கேயோ ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணீங்க, 3 மாதம் அவன் கூட வாழ்ந்தீங்க, அப்புறம் நீங்கள் அவனை விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்கள் போய் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இந்த பையன் யாரையுமே கல்யாணம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இவளை தான் மனைவின்னு நினச்சிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒரு சொத்து இருக்குது. அந்த பையனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த சொத்தில் உங்களுக்கு பாகம்னு சொல்வீங்களா, சொல்ல மாட்டிங்களா? அவன் தானே மனைவி. அவன் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவள் தான் மனைவி. ஏன்னா தார்மீகமாக கல்யாணம் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த உரிமைகளை தானே கேட்குறீங்க. நான் இவருக்கு மனைவி ஆயிட்டேன், நான் அவரோட சொத்தில் எனக்கு பாகம் இருக்குது, அவரோட பேங்க் டெபாசிட்டில் எனக்கு பாகம் இருக்குது, அவர் வாங்குகிற சம்பளத்தில் எனக்கு பங்கு இருக்குன்னு எல்லாம் கேட்குறோம்ல. அப்போது கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு லீகல் ஜாயினிங். அங்கே வெறும் கணவன், ஒரு ஆணும் பெண்ணும் இணையிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இவரோட வாழ்க்கையோட, இவரோட வாழ்க்கை முறையோடு அவங்க இணைஞ்சிடுறாங்க. இவங்க சொத்தில் அவருக்கு பாகம் ஆயிடுறாங்க. இவங்களோட லீகல் ஹேராக அவங்க உள்ளார வந்துடுறாங்க. அப்போ அதை சட்ட ரீதியாக நீங்கள் பிரிச்சுக்கணும்ல. அப்போ தான் நீங்கள் என்னைக்கு டைவர்ஸ் ஆகுதோ அன்னையிலேருந்து அந்த பொண்ணு அவரோட லீகல் ஹேர் கிடையாது. டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற ஒரு தனி மனுஷி. அதுக்கப்புறம் போய் அவரோட சொத்தில் அவங்க பாகம் கேட்க முடியாது. குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்க தான் கேட்கலாம், ஒய்ஃப் கேட்க முடியாது. அப்போ சட்ட ரீதியான ஒரு இணைப்பு நடந்திருந்தால் அதை திருப்பி சட்ட ரீதியாக தான் நீங்கள் பிரிக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே நிறைய பேர் என்னென்னா, நான் என் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுங்கிறத எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். பட் இதில் ஒரு சட்டம் இருக்குது, இந்த சட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நான் அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் கூட நான் சொல்கிறது அதுதான். ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எந்த உரிமையையும் எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நம்ம இன்னும் எடுத்துக்கல. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னா அவர் படுத்துகிற காயத்துகளில் வந்து அவர் கொடுக்குற உள ரீதியான பிரச்சனைகளுக்கு அவங்க நிவாரணம் கேட்கலாம். ஆனால் இப்படி ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. அவர்கிட்ட இருந்து இப்போ நீங்கள் நாளைக்கு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவரோட மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது, இல்லை அவரோட சொத்துலேருந்து நீங்கள் ஒரு பாகம் கேட்க முடியாது. அப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் என்னென்னா சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட உரிமைகளை அவர்கிட்ட இருந்து இன்சிஸ்ட் பண்ணி வாங்க முடியாது நீங்கள். ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க நிர்பந்தித்து வாங்கலாமா அவங்களோட உரிமைகளை? அப்போ மனைவி அப்படிங்கிறது கணவன்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு உரிமை. அந்த உரிமையை நீங்கள் உடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து டைவர்ஸ் வாங்கி தான் உடைக்க முடியும். அதர்வைஸ் நாங்கள் போயிடுறோம், நாங்கள் விட்டுட்டு போயிடுறோம், இதெல்லாம் ஒரு பெரிய நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க, தாலி கூட கட்டின மாதிரி எனக்கு தெரியல மேடம்னு எனக்கு ஒரு அப்பா சொன்னார். என்ன சார் தாலியே கட்டின மாதிரி தெரியலனா கல்யாணத்தை நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? அது ஏதோ அவங்களா போட்டுக்கிட்டாங்க போல மேடம். சார் அங்கே கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு யார் சார் போடுறாங்க? பக்கத்தில் இருக்கவங்க போடுறாங்களா? அங்கேயும் அவங்களா தானே சார் போட்டுக்கிறாங்க. அப்போ இதுவும் கல்யாணம் தான் சார். அது ஏன் சார் அக்செப்ட் பண்ண பழகுங்க. இது கல்யாணம் தான், ஓகே, அங்கே நடந்தாலும் கல்யாணம் தான். 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு டைவர்ஸ்னு கோர்ட்டில் வந்து வாங்கிக்கோங்கன்றேன். அந்த இடத்துல எனக்கு கோர்ட்டுக்கு வந்தால் கௌரவம் அப்படின்னு நினச்சேன். அதை நான் வந்து கௌரவ பிரச்சனையாகவே நினைக்கலைங்க. அதை நான் பார்க்குற பார்வை அப்படி தான் இருக்குது. ஏன்னா கோர்ட்டில் வந்து நீங்கள் டைவர்ஸ் போட்டு வாங்கிட்டு போகிறீங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? என்கிட்ட என் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒருத்தருக்கு வந்து டைவர்ஸ் கேஸ் நடக்குதான் நடக்கலையான்னு உங்களுக்கு தெரியாது, எனக்குமே தெரியாது. நான் அவருக்கு வக்கீலாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குக்கு டைவர்ஸ்க்கு வராங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு தெரியும் நான் டைவர்ஸ் கேஸ் நடத்துகிறேன்னு, ஒய்ஃபுக்கு தெரியும் நான் டைவர்ஸ் கேஸ் நடத்துகிறேன்னு. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க பெற்றோர்களுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். இதை தாண்டி கோர்ட்டுக்கு தெரியும், வக்கீலுக்கு தெரியும். கோர்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே 1000 பவித்ராக்கள் வந்துட்டு போயிருக்காங்க, அங்கே 1000 சரண்யாக்கள் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு எந்த சரண்யான்னு தனியாக யாரையுமே தெரியாது. ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு 4 சரண்யாங்க இருந்தானா ஒரு சரண்யாவை ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட கௌரவம் எல்லாம் அங்கேருந்து எதுவும் போகிறது கிடையாது, நீங்கள் போய் வெளியில் சொன்னாதான். ஆனால் இதை எங்கே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அடுத்ததான் அந்த பெண்ணுக்கு நடக்க போகிற கல்யாணத்துலையோ இல்லை அந்த பையனுக்கு நடக்க போகிற கல்யாணத்துலையோ ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இவங்க மத்தியில் கௌரவ குறைச்சலாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது சட்ட ரீதியான ஒரு இணைப்பு, அதை கண்டிப்பாக நீங்கள் சட்ட ரீதியாக பிரிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஓகே மேம். இப்போது 2 பேர் டிவோர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்கள்லாம் இருக்க பட்சத்தில் அந்த குழந்தைங்களோட மனநிலையெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் மேம்? அதை வந்து நீங்கள் கணக்கிலேயே சொல்லக்கூடாது. குழந்தைங்களோட மனநிலை மட்டும்தான் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். கல்யாணம் 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன இழந்துடுறீங்க? என்ன கல்யாணமானால் என்ன கிடைக்குது அப்படின்னா எப்படி அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? கல்யாணமானால் என்ன இழந்துடுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாலும் அவங்களால எங்களுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல. பட் இந்த குழந்தைங்களோட பாதிப்பு இருக்குல்ல, நான் அவங்களுக்கு ரைட் ஒன்று இருக்குல்ல, ஒரு அன்பார்ன் சைல்டில் இருந்தால் கூட அந்த குழந்தை ஒரு 18 வயசு ஆகிற வரைக்குமோ இல்லை ஒரு 20 வயசு ஆகிற வரைக்குமோ ஒருத்தர் படிக்க வைக்கிறதுக்கு இருக்கணும், ஒருத்தர் அந்த பெண்ணுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுக்கு இருக்கணும், அந்த பெண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அது தன்னோட தாயும் தந்தையும் தான் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு எழுதப்பட்ட சட்டம். ஆனால் அதை அவங்க 2 பேரும்
பிரிஞ்சு அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் இருக்குல்ல, அதை தடுக்கிறது மிகப்பெரிய தவறாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த டிவோர்ஸஸ்னால என்னங்க பாதிப்பு இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னா, இந்த ஃப்யூச்சர் ஜெனரேஷன் ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு அவங்களோட உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க விடாமல் பண்ணது டைவர்ஸோட சாதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு அப்பா கிட்ட இருந்து ஒரு பாசம் கிடைக்கணும்ல, அந்த பாசத்தை கிடைக்க விடாமல் தடுத்துடுறீங்க. அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா கூட இருந்தாருன்னா என்னென்ன வாங்கி கொடுக்கணும்னு அவர் நினைப்பாரோ, இல்லை அந்த பையன் கம்ஃபர்டபுளாக அந்த அப்பா கிட்ட கேட்டு ஒன்று வாங்கிக்கணும்னு நினைப்பான்ல, அது அவனுக்கு கிடைக்காம போகும். அம்மா கிட்ட சொல்ல முடியாத சில விஷயத்த அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியும், அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியாத சில விஷயத்த அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியும். இந்த ஷேரிங்க்கு அவனுக்கு ஒரு ரைட் இருக்குல்ல, அந்த ரைட்டை நீங்கள் தடுத்துடுறீங்க. இதெல்லாம் டிவோர்ஸஸ்னால குழந்தைங்களுக்கு தடுக்கிற விஷயம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைக்கு வந்து அவனுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் தன்னோட வாழ்க்கையில் தனக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு. அது எதுவுமே நடக்காது. ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நிற்பாங்க. இங்கே ஒன்று அம்மா நிற்பாங்க, இல்லைன்னா அப்பா நிற்பாங்க. அப்போ அந்த குழந்தை உள ரீதியாக அவ்வளோ பாதிக்கப்படுவான். நிறைய பொண்ணுங்க என்கிட்ட கேட்பாங்க, நான் சொன்னேம்மா அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னா, அவன் ஜாலியாக இருக்கான் மேடம், அவன்லாம் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா 3.5 வயசில் சொல்லுவாங்க, அந்த பையனுக்கு 3.5 வயசு இருக்கும். அவன் பயங்கர மெச்சூர்டாக இருக்கான் மேடம், அவன் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் மேடம், நான் வந்து சொன்ன மாதிரி அவன் கேட்டுக்கிறான் மேடம், அவன்லாம் இப்போ அவன் பேரில் எந்த பாசமுமே இல்லை மேடம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஒரு 3.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அவனுக்கு நீங்கள் இவர் தான் அப்பான்னு சொன்னீங்கன்னா பேசுவான், இவங்க தான் அத்தைன்னு சொன்னீங்கன்னா பேசுவான். நம்ம அத்தை தாண்டா, நம்ம அத்தை கூட ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுடான்னு அம்மா சொன்னால் அதை தான் அவன் கேட்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவரெல்லாம் அப்பா கிடையாது. எனக்கு லிட்ரலி ஒரு கேஸில் வந்து அந்த பொண்ணு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த பையன் விசிட்டிங் ரைட்ஸில் பார்க்குறாங்க. அந்த குழந்தை வந்து அவர் அங்கிள்னு கூப்பிடுது. குழந்தைய அப்பா பார்க்குறாரு, 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த குழந்தை வந்து அங்கிள் அப்படின்னு கூப்பிடுது. அவர் ஒரு தடவையும் அவர் மாதத்தில் 2 தடவை பார்க்குறாரு. 2 தடவையும் அவர் வேலை என்னென்னா, அந்த பொண்ணு வாயிலேருந்து வர அங்கிளுங்கிற வார்த்தையை மாற்றி அப்பாங்கிற வார்த்தையை திணிக்க முடியுமாங்கிறது தான் அவரோட கவலையாகவே இருக்கு. அவர் அதுக்கு மட்டும்தான் அங்கே ட்ரை பண்ணுறாரு. இப்போ என்னோட கொஷின் என்னென்னா, இந்த குழந்தையோட மனநிலையிலேருந்து பாருங்களேன். அம்மா இவர் அங்கிள்னு சொல்லி அனுப்புகிறாங்க, இவர் வந்து நம்மளை அப்பான்னு சொல்கிறாருன்னு. அவளோட வெல்ஃபேர், அவளோட உள ரீதியாக அவள் எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு கொண்டாவா. இவர் அப்பான்னு கூப்பிட்றதா, இவர் அங்கிள்னு கூப்பிட்றதானே அவளுக்கு புரியாது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் இந்த குழந்தைங்கள கையில் வச்சுக்கிட்டு, குழந்தைங்க ஆக்சுவலி லிட்ரலி நான் சொல்கிறேங்க வெப்பன். இப்போ வந்து எல்லா கேசஸ்லையும் குழந்தைங்க ஒரு வெப்பன் தான். ஒன்று நான் காட்டுவேன்னு ஒரு பக்கம், நான் காட்ட மாட்டேன்னு ஒரு பக்கம். அவள் காட்ட மாட்டேன்னு சொல்ல காட்டியே ஆகணும்னு இவர் பிடிவாதமாக நிற்பார். இவருக்கு எனக்கு காட்ட வேண்டாம் அப்படின்னா, ஏன் மேடம் குழந்தைய கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு அங்கே நிற்பாங்க. இவர் வந்து மேடம் எனக்கு பிரச்சனை வேணாம், நான் போய் அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே லிட்ரலி சில ஃபாதர்ஸ் சொல்கிறது உண்டு. அவள் அங்கே இருக்காள், அவள் நிம்மதியாக இருக்கட்டும் மேடம், விட்டுருங்க மேடம், நம்ம போய் அவளை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், அவள் எப்படி சொல்லி கொடுக்குறாளோ அப்படியே அந்த குழந்தை வளர்ந்துட்டு போட்டோன்னுவார். அந்த பொண்ணு கோர்ட்டில் என்ன ஆர்கியூ பண்ணுது அப்படின்னா, அதெல்லாம் மேடம் அவருக்கு என்ன பாசம், அவர் என்ன மாதிரி ஆள் தெரியுமா, இத்தனை வருஷம் ஆச்சு இந்த குழந்தைய நான் கூட்டின்னு வந்து, ஒரு நாள் அந்த குழந்தைய பார்க்கணுன்னு கேட்டிருக்காரா, ஒரு நாள் அந்த குழந்தைய கூட பேசணும்னு கேட்டிருக்காரான்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. இல்லை என்கிட்ட குழந்தைய காட்டுங்க அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம வாழற வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த குழந்தைய அவன் கொஞ்சி நான் பார்த்தது இல்லையே, ஒரு நாள் கூட அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்து பார்த்தது இல்லையே, இன்றைக்கி என்ன கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தை கூட தான் வருதுன்னு தனி பாசம் வருது அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னா அந்த குழந்தைங்க தான் அங்கே நடுவில். இந்த டிவோர்ஸஸ்னால பாதிக்கப்பட போகிறது 2 தாங்க. ஒன்று இந்த வளரும் சமூகம், இன்னொன்று இந்த குழந்தைங்க. இதை தவிர வேறு யாருக்கும் அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு எதுவும் பாதிப்பு வந்திருக்கிறதா நாங்கள் பார்க்கல. அவங்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அவங்க தேடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அவங்க தேடிக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு அப்படியே போகிறாங்க. இந்த குழந்தைங்க தான் நடுவில் வந்து தத்தளிக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். மென்டலி அஃபெக்ட் ஆகுறாங்க, ஃபினான்ஷியலி அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒரு அப்பா வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கிற ஃபேமிலியில் இருப்பாரா இருக்கும். அந்த குழந்தை அப்போ 5 லட்ச ரூபாய்க்குரிய தகுதியில் வளர வேண்டிய குழந்தை. ஆனால் அந்த குழந்தை வந்து அம்மா கூட்டின்னு வந்துடுவாங்க, டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவர் வெளியில் கூப்பிட்டு வந்தோடனே கோவத்தில் என்ன பண்ணுவார், நான் ஏன் இவருக்கு காசு தரணும், அவர் கொடுக்க முடியும். அந்த வீட்டில் இருந்திருந்தால் அந்த 5 லட்ச ரூபாயில் ஒரு 2 லட்ச ரூபாய் அந்த குழந்தைக்கு ஸ்பெண்டாக இருந்திருக்கணும் இல்லையா. ஆனால் வெளியில் வந்தோடனே நான் ஏன் கொடுக்க முடியாது, 5000 ரூபா கொடுப்பேன்னு. அப்போ ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணுற தகுதியில் வளர வேண்டிய ஒரு குழந்தைய நீங்கள் 5000 ரூபாய் தகுதியில் வளர்க்குறோம் நம்ம. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த டிவோர்ஸஸ் தான். இப்போது நிறைய குழந்தைங்க ஃபினான்ஷியலாக பாதிக்கப்படுறாங்க, நிறைய குழந்தைங்க மென்டலி பாதிக்கப்படுறாங்க. ஒரு குழந்தைய வந்து சில இடத்துல என்னென்னா நல்ல ஒரு ஸ்கூல் இருக்கும், மாற்றுவாங்க. என் கேஸில் அவங்க கேட்டாங்க வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்கலான்னு நான் நினைக்கிறேன் மேடம், அங்கே நான் சேர்த்துடலான்னு இருக்கேன். பட் அவங்களால சேர்க்கவே முடியாமல் போகுது. காரணம் என்னென்னா எஜுகேஷ்னல் எக்ஸ்பென்சஸ் அந்த அப்பா பேர் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு தான் நான் ஃபீஸ் கட்டுவேன்,
அப்போ அந்த ஸ்கூலில் தான் அவன் படிக்கணும். அந்த ஸ்கூலில் ஆனால் அந்த குழந்தை ஆசைப்படுறான் வேற ஒரு ஸ்கூலில் படிக்கணும். ஏன்னா அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் அந்த ஸ்கூலுக்கு போகணுன்னு நினைக்கிறேங்கிறான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்க. இதுவே ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் இப்போ வந்து லிட்ரலி அவரால் பே பண்ண முடியும்னா கூட அவர் முடியாது. நான் இந்த ஸ்கூலில் தான் நான் படிக்க வைப்பேன், அந்த ஸ்கூலில் தான் இருக்கேன். அப்போ அந்த பையன் என்ன ஆசைப்படுறானோ அங்கே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. யாருக்கிட்ட போய் கேட்பான் அவன், யாருக்கிட்ட போய் அவன் சொல்லுவான் அவன். இதுவே பாதிக்கப்படுது. அப்போ உள ரீதியான பாதிப்பு, ஃபினான்ஷியலாக பாதிக்கப்படுறாங்க, எஜுகேஷ்னலாக பாதிக்கப்படுறாங்க, ஃபிசிக்கலி எவ்வளோ குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த குழந்தைய கூட்டின்னு வந்து அப்பாவை பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க பேரண்ட்ஸ். அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி. நாளைக்கு உங்கள் அம்மா கிட்ட போனீங்கன்னா, அம்மா இதை கேட்டான்னா இதை நீ சொல்லக்கூடாது. நாளைக்கு உங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா, நான் எங்கே போனேன்னுலாம் நீ சொல்லக்கூடாது. நான் என்ன சாப்பிட்டேன்னு நீ சொல்லக்கூடாது. நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டார்னா இதை தான் நீ சாப்பிட்டேன்னு சொல்லு. இப்படியெல்லாம் கைட் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ ஃபிசிக்கலி பாதிக்கப்படுறாங்க. இது வந்து இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளுக்கு தான் இவ்வளோ அவேர்னஸ் எடுக்கிறோம். இதை மாற்றிக்கோங்க, இதை ஏதாவது ஒரு வகையில் மாற்றிக்க முடியுமா? உங்களுக்காக வேண்டாம் அந்த முடிவு, அந்த குழந்தைங்களுக்காக உங்களோட முடிவுகளை நீங்கள் மாற்றிக்க முடியுமா? அந்த குழந்தைங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை, அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்காவது ஒரு மாற்றத்தை கொடுங்க அப்படிங்கிறது தான். இந்த கோபேரண்டிங் நிறைய பேர் பேசுகிறாங்க. கோபேரண்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. அது மேபி செலிப்ரிட்டிஸ்லாம் பண்ணுறதுனால எல்லாரும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட அதையாவது அட்லீஸ்ட் அவங்க ட்ரை பண்ணலாம். என்கிட்ட எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா கிட்ட போய் உங்கள் அப்பா கூட நீ நார்மலாக இரு, 2 நாள் அவர் கூடயும் நீ வீட்டில் இரு. இந்த விசிட்டிங் ரைட்ஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது இந்த குழந்தைங்க விஷயத்தில். அம்மா வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக பார்த்துப்பாங்க, அப்பா வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு மாதத்தில் பார்க்க முடியும். அந்த 2 மணி நேரத்தில் அவர் என்ன பேச முடியும்? எப்படி பார்த்தாலும் இந்த அம்மா கூட இருக்கிற பாண்ட் அந்த அப்பா கூட கொண்டு வர முடியாது. அப்போ அவங்க வந்து அந்த கொஞ்சம் நாளில் அந்த அஃபெக்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போக ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கு இதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குங்கிறது தான். சரி பரவாயில்ல, நீங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சுப்பீங்களான்னு பார்த்தோன்னா, கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. இதை தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் கேட்குறதே என்னென்னா, பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடியாவது ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவது இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனையை அவரும் நானும் இப்படி தான் டீல் பண்ணுறோன்னாவது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. பிரச்சனையாவது பிரச்சனைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறது தான். பட் இதோட முடிவு வந்து குழந்தைங்கள டு த கோர் பாதிக்குதுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதை மாற்றுறதுக்கான முயற்சிகள்ங்கிறது ரொம்ப நாள் எடுக்குமோன்னு எங்களுக்கு ஒரு கவலையாக இருக்குது. ஏன்னா அதை யாருமே ரொம்ப இப்போ என்ன வந்துட்டாங்க, அது எங்கே இப்போ ஒரு காலகட்டத்துக்கு வந்துருச்சுன்னா குழந்தைங்கள பாதிக்குதுன்னு நாங்கள் பேச அப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கு வேணான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இல்லை நாங்கள் சேர்ந்து வாழறோம், எங்களுக்கு குழந்தை வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. குழந்தைங்களே வேணாம் அப்படிங்கிற டெசிஷனுக்கு வர்றதும் ஒரு நல்ல விஷயம் கிடையாதுங்கிறத அவங்க உணரணும். குழந்தைங்கள இது வந்து ஒரு கமிட்மெண்ட்டுங்க. இது வந்து நம்ம ஆரம்ப சமூகத்துலேருந்து சொல்கிறோம். கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு கமிட்மெண்ட்டு, இந்த குழந்தைய வந்து நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறது. இந்த குழந்தைய வளர்க்கணுங்கிறது ஒரு கமிட்மெண்ட். வாழ்க்கையில் கமிட்மெண்ட்டே இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும்? நம்மள எதுக்கு வாழறீங்கன்னே தெரியாமல் ஒரு வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும்? இந்த குழந்தைக்காக வாழணும், இந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக வாழணும், இந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக வாழணும், இந்த குழந்தைக்கு சொத்து சேர்க்கறதுக்காக வாழணும். இதுதானே வாழ்க்கையோட ரன்னே. ஆனால் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்னென்னா, இன்றைக்கி நான் சம்பாதிச்சிட்டேன்னா, நான் சாப்பிட்டேன்னா, நான் நல்லா சினிமா பார்த்தேன்னா, எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணேன்னா, எனக்கு டிவி பார்க்க பிடிக்குதா, எனக்கு பார்ட்டி பண்ண பிடிக்குதா, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது பிடிக்குதா, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னா, நான் தூங்கிட்டேன்னா, இது வந்து ஒரு 40-50 வயசு இல்லை அதிகபட்சமாக ஒரு 60 வயசு வரைக்கும் நல்லாயிருக்கும். 60 வயசுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு குழந்தை ஏன் பெற்றுக்க சொல்லி இந்த சமூகம் சொல்லிச்சு, ஏன் குழந்தை வேணும்னு இந்த சமூகம் பேசுச்சு, ஏன் அப்பா அம்மா வேணுன்ற ஒரு விஷயம் வந்தது, அப்பா அம்மா நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்றது இந்த 60 வயசுக்கு அப்புறம் தெரியும் இல்லையா? அதை இன்றைக்கி நம்ம உணர மறக்கிறோம் அப்படிங்கிறதா. மேபி இந்த யங்கர் ஜென்ரேஷன் அதை அவங்களுக்கு புரியல. குழந்தை தான் இப்போ பிரச்சனை அப்படின்ன உடனே, ஏன்னா இந்த மெயின்டெனன்ஸ் கூட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தை இருக்கிறனால தான் மெயின்டெனன்ஸ் கேட்குறா, குழந்தை இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் கேட்க மாட்டேங்கிறான்னு. என்கிட்ட இப்போ ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அவங்க 4 வருஷம் கல்யாணம் ஆகி வந்தாங்க. 4 வருஷம் கழிச்சு வந்தால் குழந்தை இல்லையாம்மா அப்படின்னா, இல்லை. ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். டாக்டர்கிட்ட போனீங்களா? இல்லை நாங்கள் போகல. ஏம்மா டாக்டர்கிட்ட போகல அப்படின்னு, குழந்தை இல்லாமல் 4 வருஷமாக இருந்திருக்கேன், டாக்டர் கூட அப்ரோச் பண்ணலையா நீ? இல்லை மேடம், நாங்கள் தான் குழந்தைலாம் வேணான்னு முடிவு பண்ணினோம். நீங்கள் ஏன் குழந்தை வேணான்னு முடிவு பண்ணினீங்க அப்படின்னா, ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டால், இல்லை மேடம் அது ஒரு கமிட்மெண்ட் இல்லையா, குழந்தைலாம் கொஞ்ச நாள் ஆகட்டும், முதல்ல எங்கள் 2 பேருக்கு ஒத்து போகுதான்னு நாங்கள் பார்க்கலான்னு. அப்போ வந்து கல்யாணங்கிறதே இங்கே வந்து ட்ரையல் ஆகிடுச்சு. இப்போல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம், 2 பேருக்கும் செட் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க.
அப்போ குழந்தைங்கள பற்றியெல்லாம் இதில் நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா குழந்தை தான் பிரச்சனை, நீங்கள் குழந்தைங்களுக்காக பாருங்கன்னா குழந்தையே வேணாங்கிற முடிவுக்கு போயிட்டதுக்கப்புறமா இதை நீங்கள் பேசவே முடியாது. டிவோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்னால அதிகபட்சமான பாதிப்புகள் குழந்தைங்களுக்கு மட்டும்தான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த பாதிப்புகளை களையிறதுக்கான அதை முடியுமா அப்படின்னு பார்த்தா இன்னும் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயங்களை நாங்கள் பார்க்கல. இது ஒரு சொல்யூஷன், இந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்குன்றக்கான சொல்யூஷனை நாங்கள் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் கடைசி காலத்தில் தான் புரியும் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக 60 இப்போ தெரியாது. நான் தான் சொன்னேன், ஒரு 60 இயர்ஸ் கடந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நடக்கிற டிவோர்ஸஸோட ப்ராப்ளமே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நடக்கிறது இல்லை டிவோர்ஸ், குழந்தைங்களெல்லாம் பிரிஞ்சு கூட்டு போகிறாங்க. இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து தகராறு இருக்குல்ல, இது வேறு மாதிரி எடுக்கும். அப்பா போயிடுவார், அப்பாவுக்கு சொத்து இருக்கும், குழந்தை இங்கே இருப்பான், இந்த அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கும், இது செட்டில்மெண்ட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இவங்க போய் அவர் மேலே கேஸ் போடுவாங்க. கேஸை போட்டு அந்த சொத்தெல்லாம் வாங்குவார் அவர். இந்த பையனுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறமா ரைட்டு இருக்குல்ல அப்பா பேரில், இல்லை அம்மா பேரில் ஒரு ரைட்டு இருக்குல்ல, அப்பா கூட இருப்பான் குழந்தை, அம்மா கிட்ட சொத்து இருக்கும், அதை வந்து கேட்கறதுக்காக வருவான். இல்லை அப்பாவே சொல்லி அனுப்புவார், நான் கொடுத்து 50 லட்சம் அவர்கிட்ட தான் இருக்குது, நீ போய் இன்றைக்கி 18 வயசு ஆயிடுச்சுல, உனக்கு தான் ரைட் வந்துருச்சுல, போய் வாங்கிட்டு வா. இல்லை செத்ததுக்கப்புறம் இன்றைக்கி நடக்கிற டிவோர்ஸில் இருக்கக்கூடிய லீகல் ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த லீகல் ரைட்டுனால வரக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல, அது இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழித்து நம்மளுக்கு தெரிய வரும். அன்றைக்கி புதுசாக சட்டங்கள் எழுதப்படணும். அதே மாதிரி இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, இல்லை வந்து இந்த கமிட்மெண்ட்டே இல்லாமல் குழந்தையே வேணான்னு நிற்கிறது, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை ஒரு 50-60 வயசு அவங்க கடக்கும்போது தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அன்னைக்கு சமூக அமைப்புகளே மொத்தமாக மாறி போயிடுங்கிறத அவங்க இன்றைக்கி உணரலை அப்படிங்கிறது தான் இருக்க கஷ்டம். நீங்கள் இப்போது ஃபாரின்லலாம் போனீங்கன்னா ஆந்திராவில் ஒரு எதை போட்டார்ல, குழந்தைங்கள பெரியவங்களை பார்த்துக்கல அப்படின்னா நாங்கள் அதுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும், இல்லை வந்து குழந்தைங்கள பெற்றுக்கோங்கன்னு நிறைய குழந்தைங்கள பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடுங்கிறது அத்தியாவசியமாச்சு. இப்போ வந்து குழந்தைய பெற்றுக்காமல் இருக்காங்க, அப்புறம் குழந்தைங்கள பெற்றுக்கிறவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ வேகமாக எல்லோரும் பெற்றுக்கிறதுக்கு தயாராவாங்கன்னு நினைக்கிறேன். பட் தார்மீகமாக நம்மளுக்கு ஒரு சமூகத்தை நோக்கிய ஒரு கடமை இருக்குல்ல, அந்த கடமைங்கிறது கல்யாணம் பண்ணணும், வாழ்க்கையை வாழணும், குழந்தைய பெக்கணும், அந்த குழந்தைய ஒரு நல்ல குழந்தையாக வளர்க்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிள் சைல்டாக அந்த குழந்தைய கொண்டு வரணுங்கிறத எல்லா இளைஞர்களும் உணரணும், எல்லா பெற்றோர்களும் உணரணும் அப்படிங்கிறது தான் உண்மை. தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நன்றி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை.